வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களோட பொற்பாதங்களை வணங்குறேன். இந்த பதிவில் நம்ம என்ன விஷயம் பேச போகிறோம் தெரியுங்களா? சார், என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க சார், ரொம்ப கேலி பண்ணுறாங்க, ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நான் எந்த விஷயம் செய்ய போனாலும் அதில் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சி அதை பேசி கமெண்ட் பண்ணி ஒரு மாதிரி பண்ணுறாங்க சார், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதிலேருந்து நான் எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறதுக்கான பதில் தான் இந்த பதிவு. முதல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக நம்ப வேண்டியது என்ன தெரியுங்களா? நம்ம கூட இருக்கிறவங்க ரெண்டு விதமாக இருப்பாங்க. ஒருத்தங்க நம்மளை எப்போவுமே என்கரேஜ் பண்ணுறவங்க, இன்னொருத்தங்க நம்மளை எப்போ டிஸ்கரேஜ் பண்ணி கமெண்ட் பண்ணி கிண்டல் பண்ணி கேலி பண்ணுறவங்க. அது நமக்கு தெரியும். நம்ம அதிக நேரம் யாரு கூட இருக்க முடியுங்கிறத நீங்கள் முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. அதாவது அந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி, நம்மளை எப்போவும் என்கரேஜ் பண்ணுறவங்க, டே உன்னால் முடியும்டா, நீ இதை பண்ணு, கண்டிப்பாக சூப்பராக இருக்குடா, நீ நல்லா பாடுற, நீ நல்லா வரைகிற, நீ நல்லா யூடியூப்பில் பேசுகிற, நீ நல்லா டான்ஸ் ஆடுற, இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறவங்க கிட்ட நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களை கிண்டல் கேலி பண்ணுறவங்க கிட்டேருந்து கொஞ்சம் தூரமாக விலகி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லை சார், என்னால் அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் எனக்கு இல்லை, நான் எல்லாத்து கூட இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம். முதல் விஷயம் நான் சொன்னது, அவங்ககிட்டேருந்து தூரமாக இருக்கிறது. துஷ்டனை கண்டா தூரம் விலகாது, உண்மையான விஷயந்தான். அப்படியும் தூரம் விலக முடியல அப்படின்னா நம்ம அன்னை தெரசா அவர்களோட டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என்னங்க சார் அன்னை தெரசாவோட டெக்னிக் அப்படின்னு? அன்னை தெரசா அவர்கள் எப்போவுமே இந்த மாதிரி காயப்பட்டவங்களுக்கும் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கும் உடம்பு முடியாமல் இருக்கிறவங்களுக்கும் சர்வீஸ் பண்ணுறதுக்காக அவங்களே இறங்குவாங்க. அவங்கள சுற்றி என்ன தான் நர்ஸ் இருந்தால் கூட, செவிலியர்கள் இருந்தால் கூட அவங்கள டேரெக்டாக ஃபீல்டில் இறங்குவாங்க. ஒவ்வொரு கடையாக போய் இல்லைன்னா ஒவ்வொரு இடமா போய் அந்த நோயாளிகளுக்காக நிதி திரட்டுறதுக்காக போவாங்க. இது உலக புகழ் பெற்ற விஷயமா இருக்குது. இதை நான் சொன்ன சூரியனுக்கு டார்ச் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமா கருதப்படுது. என்னென்னா, அந்த அன்னை தெரசா அம்மா அவர்கள் போய் ஒரு கடையில் நின்று எனக்கு குழந்தைகளுக்காக இதை கொடுங்கன்னு ரெண்டு கையேந்தி கேட்கும்போது அந்த கடைக்காரர் காரி எச்சைவை அந்த அம்மாவோட கையில் துப்பிடுவாங்களாமா. அந்த இடத்துல எவ்வளோ பெரிய அவமானம் பாருங்கள், எவ்வளோ பெரிய கேலி கிண்டல். ஆமாம், இப்போ போய் இந்த பணத்தை வச்சுட்டு அந்த பசங்களுக்கெல்லாம் நோய்வை பண்ணுற பசங்களுக்கெல்லாம் ரெடி பண்ண போகிறா பெரியவ, அந்த மாதிரி தேவையில்லாத கிண்டல் கேலி அவமானம் பண்ணிட்டு எச்சையும் துப்பி வச்சுட்டான் அந்த ஆள். அப்போது எவ்வளோ ஒரு அந்த அம்மா அந்த இடத்துல அவமானப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க அதை தாண்டி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க பாருங்கள், அதுதாங்க சமாளித்து வெளியே வரக்கூடிய டெக்னிக். இந்த இடத்துல தான் நம்ம தோற்று போகிறோம். இந்த மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்கவங்க, உலகத்தில் சாதித்தவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவங்க சொல்லியிருக்காருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக, எனக்கு நீ இதை கொடுத்துட்ட, பரவாயில்ல, நான் இதை வாங்கிக்கிறேன், நான் இதை வச்சுக்கிறேன், என் குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுன்னு சொன்னது அந்த ஆள் மனசு மாதிரி மாறி அந்த ஆள் அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தானா. இது உலகத்தில் வரலாறுல நிகழ்ந்த விஷயம். பிரியமானவர்களே, நம்மளை ஒருத்தங்க அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா, அவங்க கிண்டல் பண்ணுறாங்க கேலி பண்ணுறாங்கன்னா ஒரு விஷயத்த, ரெண்டாவது நான் ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தேன். இப்போ ரெண்டாவது டெக்னிக் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதான் அவங்க பண்ணுவாங்க. இது அவங்களோட பலவீனம் நான் சொல்லுவேன். என்னென்னா, அவங்களுக்கு வேறு தெரியாது. உங்களை மாதிரி சர்வீஸ் பண்ண தெரியாது, உங்களை மாதிரி யூடியூப்பில் பேச தெரியாது, உங்களை மாதிரி டிராயிங் போட தெரியாது, உங்களை மாதிரி டான்ஸ் ஆட தெரியாது, உங்களை மாதிரி ஒரு புதுவிதமான விஷயங்களை அவங்களுக்கு செய்ய தெரியாது. அவங்களுக்கு செய்ய தெரிய விஷயம் என்ன அப்படின்னா, கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, அவமானப்படுத்துறது. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்கள பண்ணுறாங்க. நமக்கு நம்ம சமயோஜித புத்தியை வச்சு நம்ம அடுத்த ஸ்டெப் எப்படி போகணுங்கிறத பார்த்துக்கணும். அப்போ ரெண்டாவது டெக்னிக் என்னென்னா, ஒருத்தங்க நம்ம அவமானப்படுத்திட்டாங்கன்னா நிற்காதீங்க, டோன்ட் கிவ் எனி பாஸ். அன்னை தெரசா அம்மா எப்படி பண்ணாங்க? அங்கே பாஸ் கொடுப்பாங்க. அடுத்தது அவனையே அடிக்கிற அளவுக்கு, இல்லை அவனையே அவமானப்படுத்துகிற அளவுக்கு, அவமானப்படுத்தியிருக்கிறோன்னு தெரியாத அளவுக்கு உங்களோட பேச்சும் உங்களோட செயலும் செயல் ஆற்றலும் இருக்கணுங்கிறது தான் ரெண்டாவது விஷயம். மூணாவது, இப்போ உங்களை ஒருத்தங்க கிண்டல் பண்ணுறாங்க கேலி பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் 100% சொல்லுவேன், அது அவங்களோட பொறாமையின் வெளிப்பாடு, தன்னோட இயலாமையின் வெளிப்பாடு. இப்போ ஒருத்தன் அழகாக டான்ஸ் பண்ணுறான், ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, ஒருத்தன் மட்டும் அழகாக டான்ஸ் பண்ணுறான், அவனை பற்றி எல்லாரும் பாராட்டுறாங்க. இவனுக்கு உண்மையிலுமே ஒரு நல்ல நண்பனாக இருந்தால் தன்னோட நண்பனை ஒருத்தங்க புகழ்ந்தாங்கன்னா இவன் சந்தோஷம் அடையணும். ஆனால் மனிதனோட புத்தியும் மனிதனோட அறிவும் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா நிறைய களங்கள் நினைஞ்சிருக்குது. அதனால் என்ன நினைப்பான், இவனை மட்டும் பாரு எப்படி பாராட்டுறாங்க. உடனே இவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, அவன் போடுற ஸ்டெப் சரியில்லை, அவனே எல்லாம் புகழ்கிறாங்க, இந்த ஸ்டெப்புக்கு இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அப்படி பண்ணியிருக்கணும், இப்படி பண்ணியிருக்கணும், அடுத்தது குறை கண்டுபிடிப்பாங்க, அதை பிரபல்யம் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கிட்டே பரப்புவாங்க. பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன தெரியுமா, நம்மளை பிடிக்காதவங்க,
நம்ம செயலை பார்த்தா அடுத்தவங்க அப்ரிஷியேட் பண்ணுறதை பிடிக்காதவங்க பொறாமையும் தன்னோட இயலாமையும் வெளிப்படுத்துவாங்க. அதை நம்ம கண்டுக்கக்கூடாது. இப்போ என் லைஃப்பில் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன தெரியுங்களா? நான் எப்போவுமே மார்னிங் எழுந்திரிச்சு கொஞ்சம் ஜாகிங்கோ இல்லைன்னா இந்த ட்ரெட்மில்லையோ ஓடுவேன். அன்றைக்கி கொஞ்சம் எனக்கு முக்கியமான வேலை இருந்ததுனால நான் ஒரு காலையில் பண்ண வேண்டிய ட்ரெட்மில்லை வந்து நான் வந்து ஒரு 1 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சமயத்தில் என்னோடய வீட்டோட மொட்டை மாடியில் இருந்து நான் ஓடிட்டு இருந்தேன் த்ரெட்மில்ல. ஆப்போசிட்டில் ஒரு அண்ணா வந்து என்னை பார்த்துட்டு அவரோட வாட்சையும் பார்த்துட்டு ஒரு எகத்தாளமான ஒரு கேவலமான சிரிப்பு ஒன்று சிரிப்பாங்க தெரியுங்களா? பாரு இந்த நேரத்துக்கு இதை பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி வெளிப்பாடு பண்ணிவிட்டு அவர் போனார். நான் வந்து இதை நான் பெருமைக்கோ இதுக்கோ சொல்லலை. அப்போ நான் வந்து ஒரு 20 நிமிஷம் ட்ரெட்மில்ல ஓடணும்னு நான் பிளான் பண்ணி ஓடிட்டுருப்பேன். அப்போ நான் ஆப்போசிட்டில் அவரை பார்த்தேன். அவர் சிரிச்சுட்டு போயிட்டார். உடனே எனக்கு என்ன வந்திருக்கணும், கோபம் வந்திருக்கணும். பாரு அவமானப்படுத்திட்டு போயிட்டான் பாரு இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, யோ என்னையா பண்ணிட்டு இருக்கிறேன், நான் என்ன பண்ண உனக்கு என்னையா அப்படிங்கிற விஷயத்த நான் பண்ணலை. நான் இதை என் பெருமைக்காக சொல்ல, நான் என்ன பண்ணேன் என்னோட ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஆளுக்கு காலையிலேருந்து ட்ரெட்மில்ல ஓட முடியல, வெளியில் வாக்கிங் போக முடியல. ஆனால் அதெல்லாம் பண்ண முடியாத இயலாமையில் என்னை பார்த்து பொறாமப்பட்டுட்டு போகிறான்னு சொல்லிட்டு நான் என்ன எப்போவுமே நார்மலாக 20 நிமிஷம் பண்ணுறோம், அன்றைக்கி 30 நிமிஷம் பண்ணேன். நான் இது எதுக்கு சொல்கிறேன், ஏன் பெருமைக்கு சொல்ல, நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? நம்ம ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அடுத்தவங்க அதை விமர்சனம் பண்ணாலோ கமெண்ட் பண்ணாலோ கிண்டல் பண்ணாலோ கேலி பண்ணாலோ என்ன தெரியுமா பண்ணுவோம்? நமக்கு ஒரு விதமான கோபம் வரும். அந்த கோபத்தோட எனர்ஜி வரும். பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பாயிண்ட் தான். அந்த எனர்ஜி நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அவனை திட்டுறக்கும், அவனை பார்த்து பொறாமப்படுறக்கும், அவன் மேலே ஏதாவது செய்கைகள் செய்கிறதுக்கும், அவனை கரிச்சு கொட்டுறக்கும் உபயோகப்படுத்தி அந்த எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிடுவோம். அப்படி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அடுத்த டெக்னிக் என்ன அப்படின்னா, அந்த கோபத்தில் வர்ற எனர்ஜியை சேர்த்து வைங்க. என்ன தெரியுமா பண்ணும்? உங்களை நோக்கி திருப்பணும். 20 நிமிஷம் நீங்கள் ஒரு வேலை பண்ணுறீங்க, 1/2 மணி நேரம் பண்ணுங்கள். 1/2 மணி நேரம் பண்ணுறீங்க, 1 மணி நேரம் பண்ணுங்கள். அவன் கிண்டல் கேலி பண்ணுறேன்னா இன்னும் என்னால் பண்ண முடியும், இன்னும் என்னால் சாதிக்க முடியுங்கிறத பண்ணினீங்கன்னா மட்டும்தான் அதுலேருந்து வெளியே வர முடியும். உங்கள் சக்தியை எப்படி ஒரு முட்டாள் வந்து அவன் வேலையை விட்டுட்டு நம்ம கிண்டல் கேலி பண்ணுறதுக்கு சக்தியை நம்மளை நோக்கி திருப்பினா வெளிமுறமாக, நீங்கள் இந்த வெளிப்புறமாக திருப்பாங்க. உங்கள் சக்தியை உள்முகமாக திருப்பினீங்கன்னா கண்டிப்பாக அதை விட அதிகமாக பண்ண முடியும். இந்த விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில அம்மா இருப்பாங்க, சில பேர் வயசானவங்க இருப்பாங்க. அவங்க கோவம் வந்துச்சுன்னா திடீர்னு போய் நல்லா துவைக்க ஆரம்பிச்சிருவாங்க, இல்லைனா வீடு சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, வேலை கழுவ ஆரம்பிச்சிருவாங்க, ஏதோ ஒரு வேலை செய்வாங்க. அப்போ அவங்க செய்கிற வேலை சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை நல்லா ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஏன் தெரியுமா? கோபமாக இருக்கும்போது நம்மளோட உடம்புல இருக்கிற எனர்ஜி 3 மடங்காக பெருக்கெடுக்கும். அந்த எனர்ஜியை நீங்கள் எந்த செயலில் போடுறீங்களோ அது சூப்பராக அருமையாக அமையும். அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன், இந்த 3-4 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவமானம், தோல்வி, கிண்டல் பண்ணுறவன், கேலி பண்ணுறவன் இதிலிருந்து வெளியே வந்துடலாம். இன்னொன்று நான் தெளிவாக சொல்கிறேன், உங்களை நீங்கள் நம்பணும். இன்றைக்கி அது ஃபெயிலியர் ஆகலாம், இன்றைக்கி அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கலாம், உங்கள் டைம் வேஸ்ட்டாக இருக்கலாம். ஆனால் நாளைக்கு அது பேசப்படும். ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மேடையில் கூட அதை சொல்லியிருக்கிறாங்க. அவரை ஒரு இடத்துல பர்பஸாக கூப்பிட்டுட்டு அவருக்கு பணம் கொடுக்காம காரும் கொடுக்காம போன துரத்தி விடுறதும் இல்லாமல் இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்கன்னு அவரே சொல்லியிருக்காரு. இந்த மூஞ்சியெல்லாம் நடிக்க வந்துருச்சு, இந்த மூஞ்சிக்கெல்லாம் வந்து நான் பணம் கொடுக்கணுமா, நீ எல்லாம் நடிக்கிறக்கே லாய்க்கில் போடான்னு துரத்தி விட்டு அவமானப்படுத்தணும் தான். அப்போ அவர் அவங்க ஒரு சேலஞ்ச் அடித்தார், இதே ஏவிஎம் ஸ்டுடியோவில் நான் வருவேன் அப்படின்னு. ஸோ அந்த சக்தியை அவரை நோக்கி தான் பயன்படுத்தினார். அவர் பாருங்கள், அவர் சொல்கிறது தெளிவாக நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது என்னென்னா, அவரை திட்டலை. யார் ரஜினிகாந்த் அவர்களை திட்டினாங்களோ ரஜினிகாந்த் அவர்களை அவரை திட்டல. அதுக்கு பதிலாக என்ன நினச்சிட்டாரு, நான் எப்படி மாற போகிறேன், இதே ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே நான் பந்தாவை வந்து இறங்குவேன்னு அந்த கோவத்தை அவரை நோக்கி திரும்பினார். அதே கோவத்தோட வெளியே போனார், சாதிச்சார். அதே மாதிரி தான் இந்த ஒரு டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனால் அந்த இடத்துல நமக்கு இயல்பாக கோபம் வரும், அவங்கள திட்டணும்னு தோணும், அடிக்கணும்னு தோணும், சண்டை போடணும்னு தோணும். தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றினீங்கன்னா ட்ரெமெண்டஸ் எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளே போகிறத நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.